ஆண்டவரால் அதிகாரம் பெறுதல், உயிர்த்தெழுந்த கடவுளால் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நம்ம இதுக்கு தலைப்பு வைக்கலாம். இந்த நாள் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருஷா வருஷம் அநேக செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அடுத்த வருஷமும் திரும்ப வருது, அடுத்த வருஷமும் திரும்ப வருது, அதனால நாம் மறந்து போகிறோம். ஆனால் இங்கே நான் திருச்சபையில் பார்க்கிறேன், ஒரு சிலர் எப்பொழுதுமே ஒரு குறிப்பெடுத்து நோட்ஸ் எடுத்து அதை வைத்துக்கொள்வதை நான் பார்க்கிறேன். அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த கடவுளிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது, அல்லது உயிர்த்தெழுந்த கடவுளிடமிருந்து நாம் எதை பெற்றுக்கொண்டோம்? நான் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள், நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வரங்கள், அல்லது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வாக்குறுதிகள் அது நமக்கானது மட்டும்தானா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. அது நம்மை அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கும் அது ஆண்டவர் கொடுக்கிறவராக, வாக்களிக்கிறவராக இருக்கிறார். 4 வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். சங்கீதத்தில் 29ஆம் சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து, வார்த்தையை குறித்து, அதனுடைய வல்லமையை குறித்து மிக அழகாக சொல்லுகின்ற பாடல். அதைத் தொடர்ந்து 3 வேத பாடங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த செய்திக்கான அறிமுகம் என்னவென்று சொன்னால், விசுவாசிகளாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் நம்பிக்கையுடன் நம்முடைய விசுவாச வாழ்வை வாழ்வதற்கு அதிகாரம் பெற்றுக்கொள்கிறோம். ஏசாமி உயிரோடு எழுந்துட்டாருங்க, ஆனால் மனுஷனா பிறந்தவன் என்ன பண்ணணும்? பிறக்கும் ஒருவன் அவன் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். சரி, அந்த இடைப்பட்ட காலத்தில் என்னங்க பண்ணுறது? ஆண்டவரை நம்பி வாழுகின்ற, உயிர்த்தெழுந்த கடவுளை நம்பி வாழுகின்ற விசுவாச வாழ்வை வாழுகின்ற ஒரு மாபெரும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. எல்லோரை போலவும் இல்லை. இந்த உலகத்தில் அநேகர் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைந்து போகிறார்கள். அப்போ எல்லாருக்குமான, ஒவ்வொருவருக்கும் வாழ்வுக்கான நோக்கத்தோடு இருக்கிறார்களா? அவங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்களா அப்படின்னா தெரியாது. இங்கே உட்காந்து நிற்கிற நமக்கே நான் எதுக்காக இருக்கிறேன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த நோக்கம் என்ன? நீங்கள் வாழ்க்கையில் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே இருக்கிற வாலிபர்களோ இல்லை பிள்ளைகளோ கேட்டோன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தை சொல்லுவாங்க. அப்போ நாம் இருப்பதற்கான, நாம் பிறந்திருக்கிறதற்கான மிக உயரிய நோக்கம் ஒன்று இருக்கிறது, கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் நம்முடைய வாழ்வு இல்லை. நம்முடைய வாழ்வு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. 2 விதமான நம்பிக்கைகள் அல்லது 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று பார்த்து அதை நம்புகிறவர்கள், இன்னொன்று பார்க்காமலும் நம்புகிறவர்கள். ஏசாமி ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்போ நிறைய நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சாதான் அவர் என் கூட இருக்கிறாருன்றதை நான் நம்புவேன். ஆண்டவர் நான் கேட்டுட்டேன், அது எனக்கு கொடுத்தாதான் என்னை அவர் நேசிக்கிறாருன்றதை நம்புவேன். ஏன் என்று சொன்னால், நாம் நம்முடைய சூழல் அப்படி இருக்கிறது. இன்னும் நான் சின்ன குழந்தையில என்ன கேட்குறோம் அப்பா அம்மா கிட்ட, எனக்கு நீ இதை வாங்கி கொடுத்தாதான் நான் ஸ்கூல் போவேன். என்ன பண்ணுறேன்? எனக்கு இதை வாங்கி கொடுத்தாதான் நான் இதை செய்வேன். நான் கடைக்கு அனுப்புனா எனக்கு மீதி காசு நான் அப்பா அம்மா கிட்ட கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு வேணும். சிறு குழந்தைகளை போல நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய நேரங்களில் இயேசுவானவரை அல்லது நம்ம படைத்த கடவுளை ரொம்ப சுருக்கிறோம். என்னன்னா, ஆண்டவரே எனக்கு நான் இது கேட்டேன், நீங்கள் எனக்கு கொடுத்தாதான் என்னது எனக்கு கடவுள், எனக்கு கொடுத்தாதான் நான் நம்புவேன், எனக்கு நீங்கள் செஞ்சாதான் நான் நம்புவேன். ஆனால் 4 வாலிபர்கள் இருந்தார்கள். அவர்கள் ரொம்ப துணிச்சலாக ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். நாங்கள் நெருப்பிலே போடப்பட்டாலும் எங்களை எங்கள் கடவுள் காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும் நாங்கள் வேறொரு தெய்வத்தை வணங்க மாட்டோம், வேறொரு சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம், அதனுடைய பேரை நாங்கள் உச்சரிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு எப்போது வரும்? அதாவது பூனை பக்கத்தில் மீனை வச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பூனையை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு பூனை மீன் சாப்பிடாதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழி தவறி போவதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் வழி தவறி போகாமல்
கிறிஸ்தவ வாழ்வில் நிலையாய் வாழ்கின்ற அந்த விசுவாச வாழ்க்கையை பற்றி கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்னா, ஏசாமி சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய அதிசயங்களை செய்வான். நடந்ததா இல்லையா? நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்வின் விசுவாசத்தை ஒரு சின்ன பெட்டிக்குள்ள போட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, அதை சுருக்கி விடாதீர்கள். ஒரு சின்ன என்ன பண்ணாதீங்க, ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நீங்க அதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? 3 வேத பகுதிகளில் முதலாவது விஷயம், வாக்குதத்தத்தின் கடவுள் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். முதல் விஷயம் என்னது? வாக்குதத்தத்தின் கடவுள் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்க ரொம்ப அழகான ஒரு கதை இருக்கிறது, ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். ரொம்ப அழகா டிராவல் பண்றாருங்க. நம்ம கூட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்குலாம் போனோம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஏதாவது பஸ்ல ஏறி உட்காந்து தூங்கின்னு போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு தனியா டிராவல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கெட்டது சாப்பிட்டு அப்படியே வந்தேன்னா அது ஒரு ஆனந்தம். இந்த மனுஷன் ஆனா அப்படிலாம் போல, டூர்லாம் போல. தன் சகோதரனிடமிருந்து தன் சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவான் என்று பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தன் வாழ்வுக்கான எதிர்காலம் என்னவென்று தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு என்ன சாப்பிட போறோம்னு தெரியாது. நாளைக்கு என்ன நம்மளுக்கு வருமானம்னு தெரியாது. எதுவுமே தெரியாத சூழ்நிலையில இந்த மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். யாருங்க? யாக்கோபு என்கின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன். அவன் பேர் யாக்கோபு, அவ்வளவுதான். போய்கொண்டிருக்கிறான். போற வழியில டயர்ட் ஆயிடுச்சுங்க. போயிட்டு என்ன பண்றாரு, நல்ல ஒரு ரூமை புக் பண்ணிட்டு ஏசி ரூமா வாங்கிட்டு தூங்குறாரு. இல்ல, தரையில கிடைத்த ஒரு கல்லை வைத்து தலைகாணியா வச்சு தூங்குறாரு. சாதாரண ஒரு பாலைவன நாடு, ஒரு வறண்ட பிரதேசம். அங்க என்ன பண்றாரு, ஒரு சாதாரண இடத்துல படுத்து உறங்குகிறார். அங்கதாங்க ஒரு அவனுடைய வாழ்வுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. நம்ம கூட வாழ்க்கையில நிறைய நேரங்களில் ஒரு சாதாரண நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையை மாத்திரும். நம்ம நினைப்போம், ஆனால் நல்லதுக்கு எடுக்கவே மாட்டோம். ஆனால் கெட்டது மட்டும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். என்ன எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன், எது வரைக்கும் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் கட்சியில் அந்த வார்த்தை என்னன்னே தெரியாது. ஆனால் அவங்க மேலே இருந்த கோபம் மட்டும் இருக்கும். அதே தான் மாமியார் மருமகள், அம்மா மகள், சகோதரன் சகோதரி அல்லது சகோதரன் சகோதரிகளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ கசப்பான விஷயங்களை நாம் உள்ள ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கிறோம். ஒரு சின்ன வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றிடுது, நம்ம வாழ்க்கையினுடைய ட்ராக்கையே மாற்றிடுது. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த ட்ராக் எங்கே மாறுதுன்னா, ஒரு சின்ன கனவு வருதுங்க, ஒரு அழகான கனவு வருதுங்க. கனவுல வந்து கடவுள் பேசுகிறார். கனவுல வந்து கடவுள் பேசுகிறார். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கனவுல வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் உன் தந்தைக்கு வாக்குதத்தம் பண்ணின இந்த தேசத்தை, நீ இங்க படுத்து தூங்கினுகிற இல்லையா, நீ வாழ்ற இல்லையா, இந்த இடத்தை நான் என்ன பண்ணுவேன், உனக்கும் உன்னுடைய வழிமரபினருக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் என்ன பண்ணுவேன், அதை நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். கனவுல வந்து கடவுள் பேசுறாருங்க இந்த மனுஷங்கிட்ட. யோசேப்பு கிட்ட பேசியிருக்கிறாருல்ல, அந்த மாதிரி இவர்கிட்டயும் ரொம்ப அழகா வந்து பேசுறாரு. பேசிட்டு அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு, வாக்களிக்கப்பட்ட இடமாக அந்த இடம் மாறுகிறது. ஒரு சாதாரண இடமா நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் சாமுவேல் நகர்ல ஏதோ ஒரு வேலை வெட்டி இல்லாம கடவுள் நம்மளை கொண்டு வந்து இங்க வச்சுட்டுக்கிறாரு, நம்ம வேற வழி இல்லை, வெளியே போய் நம்ம இல்லை, நம்மளால போக முடியாது, அதனால கடவுள் என்ன பண்ணிட்டாரு, எட்டுன்னு வந்து இங்க வச்சுட்டுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கணும். இல்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் திட்டமிட்டாலும் திட்டமிடாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் கடவுள் ஏற்கனவே திட்டமிட்டு அவர் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கடவுள். பெயர் சொல்லி அழைக்கிற கடவுள் அவர். எப்படிங்க பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் நான் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள். அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு தூங்கி எழுந்துச்சு என்ன பண்றதுன்னு சமைக்கிறதுன்னு தெரியல, மதியம் கறிக்கடை சீக்கிரம் மூடிடுவாங்க, இந்த ஐயா மெசேஜ் முடிச்சாருன்னா சீக்கிரமா போனோம். இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக கடவுள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். இந்த கதைக்கு வருவோம். இந்த யாக்கோபு தூங்குறாரு. கடவுள் வந்து ஒரு வாக்குதத்தத்தை கொடுக்கிறார். நீ இப்ப தூங்குகிற இல்லையா, நீ படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா, இந்த இடத்தை உனக்கும் உன்னுடைய வழிமரபினருக்கும், உனக்கு மட்டும் இந்த இடம் சொந்தம் இல்ல, உன்னுடைய தலைமுறையாக உன்னுடைய பிள்ளைகளுடைய 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 பிள்ளைகள் இங்கே வாசம் பண்ணுவார்கள் என்கின்ற மிகப்பெரிய வாக்குதத்தத்தை, ஒரு எதிர்கால திட்டத்தை கடவுள் அவருக்கு சொல்லுகிறார்.
நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கே மரத்தை வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயங்காலம் தண்ணி வந்து பார்த்தா என்ன இருக்கணும், அதில் மாங்காய் மரத்தில் மாங்காய் கிலோவாக காய்க்கணும். இப்போவே என்ன பண்ணணும், எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும். இல்லை, அப்படியா? இல்லை. எவல்யூஷனரி சேஞ்சஸ், அது பரிணாமத்துக்கான உன்னுடைய ஒவ்வொரு வாழ்வின் அடித்தளம் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து வருகிற ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், வழி வழியாய் கடவுள், நீங்கள் ஒருவர் செய்கின்ற ஜெபம், நீங்கள் ஒருவர் வாழ்கின்ற விசுவாச வாழ்வு, நீங்கள் ஒருவர் வாழ்கின்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபத்தோடு வாழ்கின்ற வாழ்வுக்கான ஆசீர்வாதம் அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய வழி மரபினருக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் சேரும் என்பதை கடவுள் நமக்கு இங்கே சொல்லுகிறார். கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அதை கண்டிப்பா செய்வாரு. அது உங்க கையில மட்டும் கொடுக்க மாட்டாரு. நீங்க பார்க்கவே முடியாத, பார்க்க போறது இல்லை. யார? உங்க பேரனுடைய பேரனை பார்ப்பீங்களா? ஆனா கடவுளுக்கு தெரியும்ல, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை அவர்களுக்கு நிறைவேற்றுவார். அப்ப அது ஒரு விசுவாச வாழ்வு தானே. அப்ப நான் காணாவிட்டாலும் கடவுள் கொடுத்த வாக்கை நான் நம்புகிறேன். நடந்துச்சா இல்லையா? நிச்சயமா நடக்குது. அப்ப இந்த யாக்கோபுக்கு அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாரு? நான் காவலாய் இருப்பேன் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இருக்குதாமா வசனம்? நான் பாதுகாப்பேன். நான் திரும்பவும் வர செய்வேன். நீ ஒரு நாடோடின்னு நினைக்காத, உனக்கு தேசம் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு வாழ்றதுக்கான இடம் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு நினைக்காத. நீ இங்கிருந்து கடந்து போனாலும் மீண்டும் உன்னை இங்கே வர செய்வேன். சரித்திரத்தை பைபிளை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அங்க வராரா இல்லையா? இன்னமா பேர் வைக்கிறாரு, இஸ்ரவேல் பேர் வைக்கிறாரா? அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார் யாக்கோபு. இல்ல, அது முதல்ல வைக்கிறார். ரெண்டாவது முறை இந்த இடத்துக்கு இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தேல்னு பேர் வைக்கிறாரு. போயிட்டு திரும்பி அதே கல்லை பார்த்துட்டு அங்க கடவுளை தொழுது கொண்டு அந்த இடத்துக்கு இன்னொரு பேரையும் வைக்கிறார், ஏல் பெத்தேல். பைபிள் வாசித்து பாருங்க, கரெக்டா நான் சொல்றதுன்னு தெரியும். அப்போ பெத்தேல் இது கடவுள் வாழ்கின்ற இல்லம், இது வானத்தினுடைய வாசல். ஏங்க வானத்தோட வாசல்? இங்க ஒரு பெரிய ஏணி இருக்குது. அந்த ஏணியில என்ன பண்றாங்க? நிறைய பேர் வானத்துக்கு ஏறினே இருக்கிறாங்க, நிறைய பேர் இறங்கி நிற்கிறாங்க. யாருங்க அவங்கெல்லாம்? தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இந்த மனிதன் தன்னுடைய கனவிலே காணுகிறார். 12வது வசனத்துல ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கப்புறம் கடவுள் பேசுறாரு. பேசிட்டு 15வது வசனத்துல கடைசியா சொல்றாரு, நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கடவுள் சொல்கிறார். ஒரு மனிதன் இருந்தான், உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான், யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். உயிர் பொழைச்சா போதும்னு நினைக்கிறான். உயிர் பொழைச்சா போதும், ஆனா அவனுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா கடவுள் நினைச்சா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? காகங்கள் மூலமாக சாப்பாடு கொண்டு கொடுக்கிறார். அப்ப காகங்கள் மூலமாக ஒரு தீர்க்கதரிசியை போஷிக்க முடிந்த கடவுள் அப்ப உங்களையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா? நிச்சயமா செய்வாரு. அப்ப யாக்கோபுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணின கடவுள் அதை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார். இரண்டாவது விஷயம், வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் எத்தனாவது அதிகாரம்? 20ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வரை ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுல் என்கின்ற மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார், பவுலாக மாறுகிறார். மாறிட்டு ஒரு ஊர்ல போய் பிரசங்கம் பண்றார். அடுத்த நாள் காலையில ஒரு ஊருக்கு கிளம்பி போய் ஆகணும். அதனால அங்க என்ன நடக்குது? ஆல்நைட் பிரேயர் நடக்குது. வாரத்தின் முதல் நாள் என்ன பண்றாங்க? அவர் அடுத்த நாள் காலையில போய் ஆகணும். அதனால என்ன பண்றாங்க? அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரசங்கம் பண்றார். எங்க நடக்குது இந்த கூடுகைனா? ஒரு வீட்டினுடைய மேலறையில். எத்தனாவது மாடியில் நடக்குது? 3வது மாடியில் நடக்குது. அங்க அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகா சொல்றாங்க. அங்க நிறைய விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அங்க எல்லாரும் உட்கார்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்ன பண்றாங்க? ஒரு வாலிபன் ஐத்திகு என்கின்ற ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் பலகனி பக்கத்தில் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவர் ரொம்ப நேரம் பேசினதுனால மெசேஜ் ரொம்ப நேரம் போனா என்ன, உடனே ஒரு தூக்கம் வருது. நல்ல ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு ரிதமா இருக்குது.
ரிதமா இருக்குது. நேற்று தான் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தேன். அவர் சொன்னார், நீ ஆள் தான் உருவம் தான் மாறிடுச்சு, ஆனால் உன்னுடைய வாய்ஸும் நீ பேசுகிற டோனும் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அதை நான் கேட்குறேன், காலேஜில் நீ பேசும்போது கேட்டது மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, யாருன்னா ஒருத்தர் பேசுனா நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஸ்கூலில் வாத்தியார் கிளாஸ் எடுத்தா தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்குது. இந்த பவுல் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுகிறாரு, இவர் என்ன பண்ணுறாரு? நல்ல ஜன்னலில் உட்காந்து தூங்குறாரு. இப்போதான் நம்மலாம் கம்பியெல்லாம் போடுறோம் ஜன்னலுக்கெல்லாம். அதுக்கு முன்னாடிலாம் என்ன கிடையாது, ஓப்பனாக இருக்கும் பலகணிகள்னு சொல்கிறது. ஜன்னலில் உட்காந்து கேட்குறாரு. தூக்கத்தில் என்ன பண்ணுறாரு? அசந்து கீழே விழுந்து போகிறார். 3வது மாடியிலிருந்து விழுந்து போன அந்த ஐத்திக்கு அசைவில்லாமல் இருக்கிறாரு. பவுல் போய் அவன் மேலே விழுந்து ஜெபம் பண்ணி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் போய் அவங்க அப்பம் பிட்டு அவங்க பந்தியை நிறைவேற்றி ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி போறாரு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி. அப்ப இங்க இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? அப்ப இயேசுவை நம்பி அவருடைய வழியிலே பின்பற்றுகிறவர்களை கடவுள் அவருடைய வல்லமையான செயல்களுக்கு பயன்படுத்துகிறார். சாதாரணமா இருக்கலாம், பவுல் வெளித்தோட்டத்துல சாதாரணமா இருக்கலாம், ஆனால் அந்த மனிதனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டு இறந்து போன ஒரு வாலிபனுக்கு கடவுள் உயிர் கொடுக்கிறார். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற நமக்கும் ஆண்டவர் மற்றவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நம்மை கருவிகளாக அவரால் பயன்படுத்த முடியுமா முடியாதா? முடியும் நினைக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன புரியலன்னா, இதுல என்ன விஷயம்னா, பவுலை கொண்டு ஆண்டவர் செயல்படுகிறார். பவுல் சாதாரணமான மனிதனா இருக்கலாம், எளிமையானவனா இருக்கலாம், ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவராலே, இயேசுவினுடைய நாமத்தினாலே அவர் ஜெபிக்கிறதினாலே அவர் மூலமாக மரித்த ஒருவன் உயிர் பெறுகிறான். அப்படிப்பட்ட வாழ்வை, அப்படிப்பட்ட அதிகாரத்தை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம ஜெபம் பண்ணுன்னு சொன்னா டக்குன்னு தலையை முதல்ல கீழே போட்டுடணும். ஏன்னா என் ஜெபத்தை கடவுள் கேட்பாரோ கேட்க மாட்டாரோன்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு சந்தேகம் இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியாது? மற்றவங்களுக்காக ஜெபிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வார்த்தைகள் மாறும். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் குடும்பங்கள் மாறும். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் சமுதாயம் மாறும். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்வு மாறும். நீங்கள் மற்றவர்களுக்காக எதற்காய் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ரொம்ப அழகா ஏசாமி சொல்றாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னை போல உன் சகோதரனை நேசி என்று சொல்லுகிறார். அப்ப உன் சகோதரனுக்காக நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அதை நிச்சயமா கடவுள் நமக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நாம் பவுலை போல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்ம ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, நம் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற கடவுளாக அவர் இருக்கிறார். 3வது ஏசாமி கதைக்கு வருவோம். என்ன வாசிச்சாங்கம்மா? யோவான், பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 11 to 18 வரை வாசிக்க கேட்ட வேத பகுதியில் ஒரு அம்மாவை சந்திக்கிறார் ஏசாமி. சந்திக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியும் இந்த அம்மா யாருன்னு. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல. அடுத்த வாரம் ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜுங்க, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வேத பகுதி. நான் அது இந்த வாரம் தான் நினச்சின்னு இருந்தேன். அப்புறமா பார்த்தா அது நெக்ஸ்ட் வீக் வருது. ரொம்ப சூப்பரான, எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஆமாம், எம்மா ஊருக்கு போகிற வழியில் ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கணுங்க ஏசாமி கூட. எனக்கு கூட ஒரு ஆசை, டைம் ட்ராவல்லாம் கிடச்சிச்சுன்னா எங்கே தாங்க நீங்கள் போனோன்னு கேட்டாங்கன்னா, எனக்கு இந்த 2 பேர் பேசின்னு போனாங்க பாருங்க, அவங்க கூட நின்று பேசிட்டு போய் என்னதான் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணுங்க. ரொம்ப அழகாக இந்த எம்மா ஊருக்கு போகிற 2 சாதாரண சீடர்கள். இந்த சீஷர்கள் யாருன்னா, இந்த 70 பேர்ல ஏசாமி அனுப்புறாரு இல்லையா கிராமங்களுக்கு, அதில் ஒரு 2 பேர். ரொம்ப அழகாக இயேசு தன்னை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். நாம கூட நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கிற சாதாரண மனிதர்கள் மூலமாய் கடவுள் நம்மோடு இடைப்படுகிறார். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. நமக்கு அவங்க சாதாரண மனிதர்களாய் தோன்றலாம், ஆனால் அவர்களில் இயேசு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இங்க செய்திக்கு வருவோம். இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுகிறார். அந்த யாருக்கு தெரியல? மகதலேனா மரியாளுக்கு தெரியவில்லை. 3வது விஷயம், மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற கடவுள். தன்னை யார் என்று அவர் அடையாளம் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளும் ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணினே தான் இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும் 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 வேணும்னு கேட்டுனே தான் இருக்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே எனக்கு நன்றி நன்றி நன்றின்னு என்னைக்கு நான் சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு ஜீவனோட வச்சுக்கிறீங்களே நன்றி, எனக்கு புது நாளை இன்னைக்கு நான் பார்த்துருக்கிறேனே அதுக்காக நன்றி,
நான் என் பிள்ளைகளோடு இருக்கிறதுக்கு நன்றி, என் பெற்றோரோடு இருக்கிறதுக்கு நன்றி, எனக்கு தொழுது கொள்வதற்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்களே அதற்காக நன்றி, எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்களே அதற்காக நன்றி, எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்களே அதற்காக நன்றி அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்போ நாம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இயேசுவானவருக்கு நன்றி சொல்ல நாம் ஆரம்பிக்கிறோமோ அப்போ நாம் கேட்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே வருவோம். மகதலேனா மரியாள் இயேசுவின் திருவுடலை பார்க்கிறதுக்கு போறாங்க. இவங்களுடைய வாஞ்சை என்ன? மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவின் உடலை பார்க்க வேண்டும், அதுக்கு நறுமண தைலங்கள் போட வேண்டும். ஏன்னா ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாள் வந்ததுனால அவசர அவசரமா என்ன பண்ணிட்டாங்க, போய் அவருடைய திருவுடலை கல்லறையில வச்சு மூடிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகுறாங்கன்னா அவர் அங்கே இல்லை, யாரோ எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னா, அரசாங்கம், ரோம அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை செய்யறாங்க. ரோம அரசாங்கம் இயேசுவானவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப ஒருவேளை இந்த ரோம அரசர்களோ அல்லது இந்த காவல் காக்கின்ற இந்த காவலாளிகளோ அல்லது இந்த தோட்டத்துல வேலை செய்யற தோட்டக்காரருக்கு அவரை எங்க போய் வச்சாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்னாங்கன்னா நான் போய் என்ன பண்றேன், அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் போய் அவரை எடுத்துக்கிறேன்ப்பா, எங்க தான்ப்பா வச்சுக்கிறீங்க. ஆனா இவங்க தேடி போனது ஒண்ணு, ஆனா இவங்க கிடைச்சது இன்னொன்று. கடவுள் ஆல்வேஸ் நம்மளை சர்ப்ரைஸ் பண்றவரா இருக்கிறார். நம்மளுக்கு தான் சர்ப்ரைஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா பைபிள்ல ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்குது. ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. நம்ம அழிந்து போகின்ற உலக ஆதாயங்களையோ அல்லது அழிந்து போகின்ற பொருட்களை குறித்து தான் நாம் பேரார்வம் கொண்டவர்களாக சர்ப்ரைஸ் ஆகிறவங்களாக இருக்கிறோம். ஆனா அழியாத மாபெரும் புதையல்கள் இந்த பைபிள்ல இருக்குது. அதை குறித்து நாம் ஒரு நாளும் சர்ப்ரைஸ் அடைஞ்ச மாதிரி இல்லை, தெரியல. இங்க இந்த அம்மா மரித்த இயேசுவின் உடலை தேடி போகிறவர்களுக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவை பெற்றுக் கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய பேர் ஆர்வம், பேர் ஆனந்தம் இவங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. ஏசாமி ஒரு கேள்வி கேட்கிறாருங்க, நம்மள எல்லாம் பார்த்து கேட்கிறாரு. ரெண்டு வார்த்தை கேட்கிறாரு அந்த அம்மாவை. என்ன கேட்கிறாரு? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? இந்த ரெண்டு கேள்விய ஏசாமி இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன் அழுகிறாய்? என் சூழ்நிலையை கொண்டு நான் அழுகுறேன், எனக்கு நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடன் பிரச்சனை நான் அழுகுறேன் சாமி, எனக்கு பொருளாதார தேவை இருக்குது, நான் அழுது கொண்டிருக்கிறேன். அல்லது எனக்கு இப்படிப்பட்ட இன்னல் இருக்குது, அதனால நான் அழுகிறேன். இப்படி என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் இப்ப கொடுத்தா பேப்பர் ஃபுல்லாயிடும். ஏன் அழுகிறாய்ன்னு கேள்வி கேட்டா ஒரு பக்கமா நம்மளால எழுத முடியும். ஆனால் யாரை தேடுகிறாய், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. யாரை தேடுறீங்க? உண்மையை சொல்லணும், சர்ச்சில் இருந்துன்னு சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? வாலிப பிள்ளைகளே, நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ரோல் மாடல் யாரு? உங்களுடைய முன் உதாரணமாக இருக்கிறவர்கள் யார்? நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாரை தேடுறீங்க? நான் இவரை போல என்ன பண்ணணும், ஹேர் ஸ்டைல் வைக்கணும், நான் இவரை போல ட்ரெஸ் பண்ணணும், நான் இவரை போல பணக்காரனா என்னும், நான் இவரை போல ஒரு பெரிய வாகனம் வாங்கிடணும், நான் இவரை போல ஒரு பெரிய வீடு கட்டிடணும், நான் இவரை போல என்று நீங்கள் எல்லாரையும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எப்பொழுது இயேசுவை தேட போகிறீர்கள்? இயேசுவை தேடினவங்களாம் சர்ச்சுக்கு வந்துக்கிறோம், தேடாதவங்களாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. இயேசுவை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு, வெறுமையாய் அவர் அனுப்பிவிட மாட்டார், கைவிட மாட்டாரு. நிச்சயமா அவரை காட்டுவார். இயேசுவை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். எம்மாவூர் சீஷர்களுக்கு வெளிப்பட்ட கடவுள், மகதலேனா மரியாளுக்கு வெளிப்பட்ட கடவுள், நான் அவருடைய காயப்பட்ட கரத்துல நான் என்னுடைய விரலை விட்டு நான் செக் பண்ணால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன தோமாவுக்கு காட்சி அளித்த கடவுள் உங்களுக்கும் எனக்கும் அவர் காட்சி அளிக்காமல் இருப்பாரா? ஏன் அவர் காட்சி அளிக்கலைன்னா நம்ம இன்னும் அவரை தேடலை. எனக்கு ஏசாமி முக்கியம் இல்லை, எனக்கு என்ன முக்கியம், செல்போன் நல்ல மாடலு புதுசா இன்னைக்கு என்ன வந்திருக்குதோ அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு என்ன பெஸ்ட் வேணும் வாழ்க்கையில, எனக்கு என்ன வேணும்,
உலக பிரகாரமான வாழ்க்கையின் தேடலிலேயே நம்முடைய வாழ்வின் நோக்கம் முடிந்து போகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க? ஆமா, என்ன ஒரு பக்தி பாருங்க அவங்களுக்கு இல்ல? இயேசுவை வாழ்க்கையில நாம் பார்த்து விட வேண்டும், இயேசுவை நான் சந்தித்து விட வேண்டும். ஏசாமி எங்களை விட்டு கடந்து போயிட்டாலும் அவர் வச்சு அந்த திருவுடலையாவது என்கிட்ட கொடுத்துருங்கய்யா, நான் போய் எடுத்துக்கிறேயா. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான கடவுள் பக்தியை நீங்கள் எங்கே போய் பார்க்க முடியும்? அப்ப இப்படிப்பட்ட கடவுள் பக்தி உள்ள மனிதனை கடவுள் இங்கே தேடிக்கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், குடும்பங்கள் இது இருக்கிறவங்க உங்களை எதிர்த்தாலும், உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள் உங்களை புடிச்சு டிஸ்கரேஜ் பண்ணாலும், உங்களுடைய பக்தியை குறித்து உங்களை குறித்து ஏளனம் செய்தாலும், நீங்கள் கடவுள் மீது எவ்வளவு பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பொருளாதாரம் தேவை, எனக்கு குடும்பம் தேவை, என்னுடைய வசதிகள் தேவை, வாய்ப்புகள் தேவை. இதெல்லாம் தாண்டி என்னுடைய இன்னர் பீஸ், என்னுடைய உள்ளான மனிதனின் சமாதானத்துக்கு யார் என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் நாம வார்த்தைகளில் சொல்லுகிறோம், வாழ்க்கையில் சொல்லுகிறோமா? வார்த்தையில சொல்றது எளிது, வாழ்க்கையில சொல்லுவது மிக மிக கடினம். வார்த்தையில சொல்றது ரொம்ப ஈஸி, வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன் நான் அடிக்கடி உங்களுக்கு மிஷினரிகளுடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்ப மிஷினரிகளாக மாறப்போகிறோம்? 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, கரெக்டு. ஆனா இப்போ உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் எப்ப கிராமங்களுக்கு போக போகிறோம்? எப்பொழுது நற்செய்தியை சுமந்து கொண்டு போக போகிறோம்? எப்ப நாம இயேசுவை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? ஏன் நம்ம போலனா, முதல்ல என்ன ஆகல, என் சட்டியே நிரம்பல, எனக்கே நிறைய பசிது சாமி, எனக்கே பத்தல, நான் எப்படி இன்னொரு பக்கத்தில் என்னால் கொடுக்க முடியும்? ஒருவேளை மிஷினரிகள் அப்படி நினைத்திருந்தால், ஒருவேளை மிஷினரிகள் எனக்கு மட்டும் போதும்னு நினைச்சிருந்தா, அவங்க அங்கே பத்திரமா சுகமா அங்கேயே அவங்க வீட்டிலேயே அவங்க ஊர்லேயே இருந்திருக்கலாம். வைகாஃப் அம்மையார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. எந்த ஊர்ல இருந்தாங்க? தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. முட்டத்தூர்ல இருந்தாங்க. ஆமா, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நல்லது போச்சு. முட்டத்தூர்ல இருந்தாங்க. சாணியால மாட்டு சாணத்தால மெழுகப்பட்ட தரையில கட்டப்பட்ட வீடு, சாதாரண மண் வீட்டிலே வாழ்ந்த ஒரு மிஷினரி. நீங்க இப்போ போனீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கும் ஃபெஸ்டிவல் நடக்குதாங்க முட்டத்தூர். ஆமா, ஃபெஸ்டிவல் நடக்குது. நம்ம சியோன் மலை இந்த மாதிரி கற்களாலே கட்டப்பட்ட ஒரு கோயில், ஒரு திருச்சபை அங்கே இருக்கிறது. இந்திய மரபுப்படி கட்டப்பட்ட ஒரு திருச்சபை அங்கே இருக்கிறது. போய் பாருங்க போனீங்கன்னா. விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற முட்டத்தூர்ல ஒரு பெண்களுக்கான ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறார்கள். ஏன்? பெண்கள் படிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாம் படிச்சிட்டோம், நர்சஸ் ஆயிட்டோம், ஃபாரினுக்கு போயிட்டோம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால நான் என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்களை பற்றி எந்த கவலையும் படக்கூடாது. நான் நல்லா என்ன பண்ணணும்? சந்தோஷமா வாழணும். ஆனால் என் திருச்சபையில் இன்னொருத்தர் கஷ்டப்படுறத நான் கவனிக்கவே கூடாது. அப்படியே அதுக்காக கடவுள் நம்மளை படிக்க வச்சுக்கிறாரு? இல்லை. நான் என்ன ஒருத்தர் கை தூக்கி விட்டாங்க இல்லையா, அப்போ நான் இன்னொருவரை நான் கரம் பிடித்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்போ அந்த மிஷினரியினுடைய வழி தோன்றல்களாக ஏன் நாம் வாழக்கூடாது? ஏன் நான் இன்னொரு பிள்ளைய, ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைய மாசம் மாசம் நான் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்தேன், நான் தாங்க முடியாது? அப்போ என்ன படிக்க வச்சாங்கல்ல, நான் ஹாஸ்டல்ல படிச்சேன்ல, நம்ம மிஷினரி நிறுவனங்களில் படித்தோம்ல, நாம கிறிஸ்தவ நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டோம்ல. அப்போ ஏன் மற்றவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஒளியை, நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நாம் ஏன் கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால், ஏன் சட்டியில இன்னும் உழணும் நிரம்பணும்னு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஒருவேளை மிஷினரிகள் அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா, அவருடைய பிள்ளைகளை கடந்து, அவருடைய சொந்தங்களை கடந்து, அவருடைய நிலங்களை கடந்து, அவருடைய சொத்துக்களை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து எப்படி அவர்களாலே இங்க வந்து ஒன்றுமே இல்லாத கிராமங்களில் அவர்களால் வாழ முடிந்தது என்று சொன்னால், அப்ப எல்லா வசதிகளையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கே கால் வலிக்குது. ஏன் வலிக்குது? 9:30 மணிக்கு சீக்கிரம் போனா ரொம்ப நேரம் சர்ச்சில் இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்?
லேட்டாக போயிட்டு சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப அழகாக பேசினாருங்க. நான் அவருக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னேன். வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசினிருந்தோம். பேசும்போது அவர் சொன்னார், ஐயா நாங்கள் நிறைய டிக்கெட், ஸ்பெஷல் டிக்கெட் நான் எடுத்தேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும், சீக்கிரமாக நான் உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் நான் பார்த்துட்டு விரைவாக நான் வந்துட முடியும் அப்படின்னு சொன்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். நான் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் இதில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. கடவுளோடு இருக்கிற நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, நான் கடவுளுடைய இல்லத்திலே நான் செலவு செய்கின்ற நேரம், நான் பணத்தை கொடுத்தேன்னா என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது நல்லது இல்லை. ஏன் தெரியுமா, நீங்கள் கடவுளுடைய இல்லத்திலே உங்களுடைய பாதங்கள் எவ்வளவு நேரம் இருக்குது அதை யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளவு நேரம் கடவுளுடைய இல்லத்திலே காத்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மனித முகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்றைக்கு மனிதர்களுடைய சுய முகங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு நாளும் இயேசுவை நீங்கள் அடையாளம் காண முடியாது. எப்போ மற்றவங்க என்னை பார்த்து நான் ஜெபம் பண்ணால் என்ன கேவலமாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு நாளும் ஜெபமே பண்ண முடியாது. என்னைக்கு நான் தத்தி நடக்க நானே கற்றுக்கொள்கிறேனோ அதுக்கப்புறமா தான் நான் எழுந்து நடக்க முடியும், அப்புறம் தான் ஓட முடியும், அப்புறம் தான் ஒலிம்பிக்கில் போய் கப்பெல்லாம் வின் பண்ண முடியும். எல்லாரும் ஓடட்டுங்க, நான் குழந்தையாவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அதுக்கு பேரே வேற. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார். இன்னும் எத்தனை நாள் நீங்கள் குழந்தைகளைப் போல பால் உண்ணுகின்ற குழந்தையைப் போல இன்னும் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்ப கிறிஸ்தவத்தினுடைய பக்தி வைராகியம் எங்கே இருக்கிறது? அப்ப கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது? அப்ப நீங்கள் யாரை உங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அப்போ உங்க அப்பா அம்மா பண்ண ஜெபம் எங்க போச்சு? உங்களுடைய தாத்தா பாட்டி பண்ண ஜெபம் எங்க? அப்ப அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் தொடர்ந்து வாழணுமா இல்லையா? அவருடைய வாழ்க்கையை நாம் அடிச்சுவடிகளை நாம் பின்பற்றணுமா இல்லையா? நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க அவங்க தாத்தா மாதிரியே ஜெபம் பண்றாருங்க, அவங்க பாட்டி மாதிரியே இவனும் சர்ச்சுக்கு வராங்க, அவங்களுடைய பாட்டியை போல இவனும் என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க, அவங்களுடைய தாத்தாவை போல திருச்சபை ஊழியங்கள்ல இவர்கள் செய்கிறார்கள் என்று நம்முடைய முன்னோர்களை அடையாளம் காட்டி நம்முடைய வழித்தோன்றல்களை மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்கின்ற வாழ்க்கை, அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மற்றவங்களை போல கோடியில் ஒருத்தர் போய் என்ன பண்ணலாம், ஆத்துக்குள்ள மூழ்கி ஏஞ்சி எனக்கும் கெச்சிச்சு நானும் குளிச்சுட்டேன்னு போயினே இருக்க வேண்டியதுதான். அப்ப உயிர்த்தெழுந்த கடவுளை விசுவாசிக்கின்ற நமக்கு, உயிர்த்தெழுந்த கடவுளை நம்புகின்ற நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்ப நாம் ஜெபிப்பதிலே வித்தியாசம் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணோம், எங்கம்மா போனோம், ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனோம், சர்ச்சுக்கு போனோம். இப்போ நாங்கள் கிளம்பி வரோம், பார்த்தா எங்களுக்கு வீட்டுக்கு எங்கள் கூட இருக்கிற இன்னொரு போர்ஷனில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு முன்னாடி இறங்கி வேக வேகமாக வண்டியில் போகிறாங்க சர்ச்சுக்கு. இதை இன்னொருத்தர் கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது சாட்சி உள்ள வாழ்க்கையா? எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போங்கம்மா, எந்த சர்ச்சுக்காவது போங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நிலையா இருங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதை கொண்டுதான் உங்களை மதிப்பிடுவார்கள். எங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை கொண்டுதான் உங்களுடைய திருச்சபையை மதிப்பிடுவார்கள். இப்போ நான் வெளியே போனால் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறேன், குட் ஷெப்பர்ட் சர்ச்சினுடைய கேட்டகரிஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நீங்கள் போனால் என்ன சொல்கிறீங்க, குட் ஷெப்பர்ட் சர்ச்சினுடைய விமென்ஸ் லீடர்ஸு, யூத் லீடர்ஸு, செக்ரட்டரி ட்ரெஷரர். அப்போ உங்களை கொண்டுதான் இந்த திருச்சபையை மதிப்பிடுவார்கள். அப்போ இந்த திருச்சபையை கொண்டுதான் நம்மை மற்றவர்கள் சாட்சியுள்ள வாழ்வு எப்படி வாழ்கிறோம் என்பதை மதிப்பிடுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அம்மா கிட்ட ஏசாமி ரொம்ப அழகா சொல்றாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்ப கண்டுபிடிக்கிறாங்க, பெயர் சொல்லி அழைக்கின்ற கடவுள் மரியாளே என்று சொல்லுகிறார். ஒரே வார்த்தை தாங்க, முடிஞ்சிச்சுங்க. என்ன பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும், அவரு தாங்க, வேற யாரும் கிடையாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் நம்மள என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா அவங்களா ஒரு செல்ல பேர் வச்சிருப்பாங்க, அந்த பேர் யார் பற்றி சொல்லுவாங்க, அவங்க தாங்க சொல்லுவாங்க. எவ்வளோ கூட்டத்தில் சொன்னாலும் இவங்க தாங்க இந்த வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிட முடியும். பெயர் சொன்ன உடனே என்ன பண்றாங்க, அந்த அம்மா
உடனே ரெகக்னைஸ் பண்றாங்க. இவ்வளவு நேரம் தோட்டக்காரர் நினைச்சாங்க, காவலாளி நினைச்சாங்க, யாரோ ஒருத்தர் நினைச்சாங்க, யாருன்னே தெரியல. பெயர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிற கடவுள், அவர் பெயர் சொன்ன உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, புஷ்டாங்க. இவங்க என்னன்னு சொல்றாங்க? ரபூனி, போதகரே, நானு உம்முடைய திரு உடலைத்தான் பார்க்க வந்தேன். ஆனா இப்படி உயிருள்ள சாட்சியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கழிச்சு உயிரோடு ஏஞ்சி நிக்கிறியே என் சாமி, இதை விட என்னுடைய வாழ்க்கையில நான் எதை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? நான் தேடி வந்தது ஒண்ணுதான். நிறைய பேர் நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவை நோக்கி வருகிறவர்கள், திருச்சபைக்கு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி வருகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தில நிலைத்து நிற்பார்கள். மற்ற உலக பிரகாரமான தேவைகளை நோக்கி ஓடி வருகிறவர்கள் பின்வாங்கி போவார்கள். கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற கூடாது. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க. யார் இயேசுவை பற்றி கொண்டு இருக்கிறார்களோ, யார் இயேசுவை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ, திருச்சபை சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க, திருச்சபையில் இருக்கிற லீடர்ஸை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க யார் தான் முக்கியம்? ஏசாமி தாங்க முக்கியம். ஆனா பாருங்க, வழி வழியாய் அப்படிப்பட்ட குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுக்கும் எங்க அப்பா அதுதான் சொல்லி வளர்த்திருக்கிறார். சர்ச்சில் எவ்வளவு விஷயம் நடந்தாலும், எவ்வளவு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா ஏசாமி ஏத்துக்கினாரு, குடும்பமா ஏசாமி ஏத்துக்கணும். அதனால எனக்கு தெரியும், முன்னாடி இருந்த வாழ்க்கையை பத்தி தெரியும், இப்ப இருக்கிற வாழ்க்கையை எனக்கு தெரியும். அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், நாம் எந்த மனிதரையும் பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏசாமி தான் நம்மளை கைப்பிடிச்சி கூட்டின்னு வந்திருக்கிறாரு. அதனால நாம யாரையும் பார்க்கக்கூடாது, நீ ஏசாமி மட்டும் பாரு அப்படின்னுவாரு. ஏன்னா நாம் மனிதர்களை பார்த்தால், மனிதர்களை பின்பற்றினால் நிச்சயமாக நாம் இடறி விடுவோம். ரொம்ப அழகா ஒரு பைக்கில் ஒரு வாசகங்க, நீங்க கூட பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்லலாம் போன வாரம் பார்த்தேன். ரொம்ப அழகா ஒரு வாசகம். ஆனா நானே சொல்றேனா அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னன்னா ரொம்ப அழகா எழுதி ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுக்கிறாரு, இயேசுவை நம்பு, பாஸ்டர்களை நம்பாதே. ரொம்ப நல்ல வார்த்தைங்க. ஆனா நான்லாம் ஓட்ட முடியாது அந்த மாதிரிலாம். யோசிச்சு பாருங்க, மனிதர்களை பின்பற்றி போனால் நீங்கள் இடறி விழுவீர்கள், இயேசுவை பின்பற்றினால் நிலைத்து நிற்பீர்கள். இதுதாங்க சாட்சி. நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாகத்தான் நாம் அறியப்படுகிறோமே ஒழிய, என் பேரு கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கினா அது முக்கியம் இல்ல. கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் நான் வீட்டில் தூங்கினேன்னா நான் கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார், நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். அப்ப நான் யாரை தேட முடியும்? நான் யாரை கண்டுகொள்ள முடியும்? ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு இந்த அம்மாவுக்கு. என்னம்மா சொல்றாரு? இல்ல என் சகோதரர், ஆமா அது வாசிங்கம்மா. அதுக்கு அடுத்தது போய் சொல், நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? பெயர் சொல்லி அழைக்கிற கடவுள் என்ன தெரியுமா வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? போய் சொல் என்று சொல்லுகிறார். நீங்க எத்தனை பேருக்கு இயேசுவை நான் கண்டதாக, என் வாழ்க்கையிலே நான் இயேசுவை ருசி பார்த்ததாக எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள்? இயேசுவை அறியாதவர்களுக்கு, பிரியாணியே சாப்பிட்டுக்கிறவனுக்கு போய் பிரியாணி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? இது அதை மாதிரி இல்லைங்க அப்படின்வான். ரொம்ப அழகா சொல்றாரு, உயிர்த்தெழுந்த கடவுள் காட்சி அளித்து விட்டு சொல்கிறார், உன்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தந்தையிடமும் நான் போகிறேன், நீ போய் என் சகோதரர்களுக்கு சொல், நான் வந்து அவர்களை சந்திக்கிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். இங்க ரொம்ப அழகான ஒரு ரகசியம் இருக்கிறது. உங்கள் பிதாவிடத்திற்கும் என்னுடைய பிதாவிடத்திற்கும் நான் போகிறேன் என்று சொல். அப்ப ஏசாமி நம்மளுக்கு யாருங்க? யாருங்க? இயேசுவானவர் நம்மை சகோதரர்களாக, அதான் சொல்றாரு, உங்களுடைய பிதாவிற்கும் என்னுடைய பிதாவிடத்திற்கும் நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுவானவர் யார் நமக்கு? சகோதரராய், உடன் சகோதரராய் தன்னை அடையாளப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து அங்கே தன்னை அடையாளம் காட்டுகிறார். ஒருவேளை இந்த வழிபாட்டில் நீங்கள் கலங்கி தவிக்கலாம், என்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாது, நான் என் வாழ்க்கையில எதுக்காக வாழ்றேனே தெரிலங்க, என்னை யாருமே நேசிக்கல, என்னை யாருமே மதிக்கல, என் பிள்ளைகளும் மதிக்கல, என்னை நேசிக்கிறவங்களாம் என்னை கை விட்டுட்டாங்க,
நான் ஏன் வாழ வேண்டும்? அப்ப நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கணும்? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? உங்கள் பிதாவும் என்னுடைய பிதாவும் ஒருவர் என்று சொல்லுகிறார். அப்ப நம்மோடு என்றும் இருக்கிற ஒரு சகோதரனை போல, உலக பிரகாரமான சகோதரன் நம்மை கைவிடலாம், நம்ம நம்பி இருக்கிற நம்ம கூட பிறந்த நம்முடைய சகோதரிகளோ நம்முடைய பெற்றோர்களோ கைவிடலாம். உன்னை பெற்ற உன் தாயும் உன் தந்தையும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற கடவுள். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம என்றும் கைவிடாத கடவுளாக அவர் நிலைத்து நிற்கிறார் என்று சொன்னால், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் போய் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு எனக்கு வாழ்வளித்தார், இயேசு என்னை பாவத்திலிருந்து மீட்டார், அதை நான் போய் சொல்ல வேண்டும். அப்படி நான் சொல்லுவேன் என்று சொன்னால் அது சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கும். இயேசு மரணத்தின் மீதான வெற்றியை சிறந்தார், ரட்சிப்பின் உறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, துன்பங்களில் நம்பிக்கை கொள்ளும் அளவுக்கு கடவுள் வாக்குறுதிகளின் கடவுளாக அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தொண்டு செய்வதில் நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். நீங்கள் தொண்டு செய்வதில் உதவி செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். இருளில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நாம் மட்டும் வந்தா போதாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வரணும், நம்மை சார்ந்தவர்களும் வர வேண்டும், நமக்கு அருகாமையிலே இருக்கிறவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்திலே அதிகாரம் பெற்றவர்களைப் போல நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக வாழ நீர் எங்களுக்கு